நீங்களும் டெய்லி உங்கள் டூ வீலரில் ஒரு 80 to 90 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறீங்களா? என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க தீப்பெட்டி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கியிருக்காங்க. இதோட பிராண்டு பார்த்தீங்கன்னா கைனெட்டிக் க்ரீன் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து ஈலூனா அப்படிங்கிற வெஹிக்கிள் தான். இதோட ப்ரைஸ் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 1,05,000 வரைக்கும் வருது. ஒரு ஃபுல் சார்ஜுக்கு 100 கிலோமீட்டர்ஸ் போகும். ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 4.5 மணி நேரம் எடுக்குது. செயின் டிரைவ் தான், பெல் டிரைவ் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்காது பெல் டிரைவ் அளவுக்கு. இதில் வந்து 3 டிரைவ் மோட்ஸ் கொடுத்துட்றாங்க, லோ, மீடியம், அப்புறம் ஹை அப்படின்ட்டு. நீங்கள் இக்னிஷன் ஆன் பண்ணிவிட்டு உங்கள் லோ ஸ்பீட் மோடில் போட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபுல் சார்ஜுக்கு 110 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வண்டி ட்ராவல் பண்ணோம். இதே மீடியம் ஸ்பீட் மோடில் போட்டிங்க அப்படின்னா 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வண்டி ட்ராவல் பண்ணும். ஹை ஸ்பீட் மோடில் போட்டிங்க அப்படின்னா 85 கிலோமீட்டர்ஸ் தான் அந்த வண்டி ட்ராவல் பண்ணும். இந்த மோட்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ ஸ்பீடில் போட்டிங்கன்னா ஒரு 35 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் வண்டி போகும். மீடியம் ஸ்பீடில் போட்டிங்கன்னா ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வண்டி ஸ்பீடு போகும். ஹை ஸ்பீட் மோடில் போட்டிங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வண்டி ஸ்பீடு போகும். பட் கம்பெனிலேருந்து என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மீடியம் மோட்லேயே வச்சு வண்டியை ஓட்டுங்க, அதான் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் தான் கொஞ்சம் சாஃப்ட்டாக தான் இருக்குது, ஸோ ரொம்ப ஸ்டிஃப்னஸ் தெரியாது. பட் ரியர் சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃப், ஏன்னா ஒரு பேலோட் கெப்பாசிட்டி வந்து 200 கிலோகிராம்ஸ். இந்த ஈவியை டெய்லி ஓட்டுறது மூலமாக அவங்க வந்து ஒரு 10 டைம்ஸ் வரைக்கும் ஃபியூல் காஸ்ட் மிச்சம் பண்ணுறாங்க.